உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026வது புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது தொடர்ந்து பார்த்தே வரும். அந்த வகையில தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026வது வருட புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 ராசியில இந்த எக்ஸ்க்ளூசிவா சூப்பரா இருக்க போற ராசியில கன்னிராசியும் ஒரு ராசி. கன்னிராசிக்கு இந்த தடவை தாறுமாறா இருக்க போது. எப்போ இருந்து? ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. சென்ஷன் மாதிரி அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 10ல் குரு பதவி பறிப்போம், அதெல்லாம் தாண்டி 10ல் குரு பதவி ப்ரமோஷனை கொடுப்பார். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். கர்மாஸ்தானம் இயங்கும் போதனால ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்யலாமான்ற மாதிரி மனசுல யோசனை அதிகரிக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டகச்சனி அப்படின்லாம் சொன்னாலும், கண்டகச்சனினா உடனே கண்டம் கொடுத்துருவாரு, கீழே விடுத்துரு, அப்படி இல்லை. கண்டவர்கள் பார்க்கக்கூடிய சனி, பார்க்குறவங்கலாம் நம்மளுக்கு எதிரியாக சேரும். இல்லை நான்லாம் நீ லிஸ்டே இல்லை சாமி அப்படின்ற மாதிரி நமக்குன்னு சில பேர் வருவாங்க. நம்ம யாரை நம்பி இருக்கோமோ அவங்களே முதுகில் ஒத்துவாங்க. போன தடவை அதெல்லாம் நடந்திருக்கும். போன அக்டோபர்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு சனி வக்கரமாக போய் சூப்பராக செவ்வனே ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. எகைன் திரும்ப வக்ரமாவார் ஜூன் மாதம் ஜூலை மாதம். அதுக்குள்ளேயும் பரவாயில்ல, குரு காப்பாற்றிடுவார், பெருசாக கவலைப்பட வேணாம். பட் ஏப்ரல் டு மே கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கவனம். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. எப்பயுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அழுத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, உங்களை வம்புழுக்கிறதுக்குனே 10 பேர் வருவாங்க. வாயே திறக்காதீங்க. என்ன பண்ணாலும் சிரிச்சிட்டு பேசாமல் போயிடுங்க. ஆமாப்பா நீ தான் அறிவாளின்னு ஒத்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா சண்டை கிழிஞ்சு சட்டை போடுற அளவுக்கு தேவையில்லாத டெம்பரன் டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா ராசிநாதன் உட்காந்துருக்கக்கூடிய இடம் ஆரம்பிக்கும் போதே சூப்பரான இடம், பிரச்சனையே இல்லை. நிறைய பேருக்கு வித்யாஸ்தானம் அதிகரிப்போது, அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒரு செலிபிரிட்டி ஆக போகிறீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் டிவிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. டிவியில் வர கன்னிராசிக்காரங்க இன்னும் சூப்பர். யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயை பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் கணினி மூலமாக வேலை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் வக்கீலாக இருக்கீங்களோ, அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செலிபிரிட்டி யோகம் வேற லெவலில் இயங்கும். ஒன்றுமே இல்லை. சும்மா வீட்டில் இருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பெரிய ஆளாக தெரிவிங்க. சும்மாவாவது பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ வரும், ஃப்ளஷில் உங்கள் ஃபோட்டோ வரும். சாதாரணமாக அப்படி நீங்கள் எதிர்ப்பே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும். எப்போ? மார்ச் மாதத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் கவனமாக இருக்கும். முதல் 2 மாதங்கள் என்ன பண்ணாலும் கன்னிராசிக்காரங்க அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. ஊர் வம்பு பேசிடாதீங்க. காசிப் அதெல்லாம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் வீட்டு அதிபதியோட போய் உட்காந்து ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப மைனூட்டாக எடுத்து சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு. நீங்கள் யாரை பற்றியும் காசிப் பேசாதாங்க. யாராவது உங்ககிட்ட காசிப் பேசினாலும் கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி போய் பிரகடனப்படுத்துவாங்க, இல்லை அதை வச்சு உங்களை அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே ஸ்பீடு, செவ்வாய்னாலே போட்டி, செவ்வாய் அப்படின்னாலே அப்படியே கட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் இந்த தடவை கோவம் மூட்டுவாங்க. அதனால கன்னிராசிக்காரங்க முதல் 2 மாதங்கள் மிகுந்த எப்பயுமே நம்ம தானே அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். அமைதியாக இருந்து நம்ம தான் அடுத்தவங்களை விருப்பித்துவோம். இந்த தடவை அடுத்தவங்க நம்மளை விருப்பித்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி எமோஷனில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை நிப்பாட்டு. டூர் போகிறேன் பிளான் போடுவோம், போகவே மாட்டோம். ஏன்னா இந்த 12ஆம் இடம் தான் அதெல்லாம் போகக்கூடிய இடம். அதெல்லாம் வாய்ப்பே என்ன, அது போகிறோன்னு போட மாட்டோம். தயவு செஞ்சு எதையும் சொல்லாதீர்கள். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் செய்யவே முடியாது. இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு என்னுடைய இந்த 2026க்கான ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, யார்கிட்டையும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. அதனால் அதை சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை. அதுவே பெரிய ராஜயோகம். நம்ம வேலையை அடுத்தவங்க நிப்பாட்டுறது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் நடக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப எகைன் 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை. இப்போ 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. வித்யாஸ்தானம் அதிகரிக்கும். நிறைய பேர் புதுசாக ட்ரெஸ் வாங்குவீங்க. நியூ இயர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஆஃபர் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. யாராவது உங்களுக்குனே கொண்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு எங்கேருந்து எதிர்பார்க்க மாட்டோம், கிஃப்ட் கிடைக்கும். இது எனக்கு தெரிஞ்சு மார்கழி மாதம் டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் சூரியன் புதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 தேதிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயம் நம்ம கையில் கிடைக்கும். என்னடா அது நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். நிறையா புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, புதுசாக ஆர்டர் பண்ணுவீங்க, ஃபோனில் பிரிண்ட் போடுறது, எக்ஸ்பெஷலி உங்களோட ட்ரெஸ்ஸில் டிசைன் வச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடம் தான் சொக்கா. சும்மா அந்த 4ஆம் இடத்தை எப்போ பார்த்தாலும் அம்மா வண்டி வாகனம், அதுவும் தான் வாகனத்தில் ட்ராவலாக பண்ணுவீங்க. 2 வீலரில் எக்ஸ்பெஷலி ட்ராவல் பண்ணுவீங்க.
நிறைய பேர் பழைய வாகனத்தை மாற்ற வேண்டும், இல்லை விற்க வேண்டும், தவிச்சிட்டே இருப்பீங்க, இழுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ முடிஞ்சிடும். ஏதாவது எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்க நிறைய கிரீன் கலரோட கனெக்ட் ஆவீங்க. நிறைய கிரீன் கலர் வண்டி வச்சிருப்பீங்க. கிரீன் கலர் சம்மந்தப்பட்டு, இல்லை கிரீன் கலரில் கிரீன் கலர் பெயிண்டாவது பண்ணி வச்சிருப்பீங்க. இல்லை கிரீன் கலர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த தடவை கொடுத்துட்டு பூசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லாட்டி அந்த கலரை நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஆஷ் கலரில் இல்லை ஒயிட் கலரில் இந்த தடவை கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு நிறையா இருக்கும். ஓகே, கூல். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக பயங்கர லாபம் கிடைக்கும். எப்போ? ஜூன் மாதத்துக்கு அப்புறமா. ஜூன் மாதம் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பேச்சிலும் கருத்திலும் செயலிலும் நிதானம் தேவை. 12ஆம் இடத்துல வந்து சூரியன், வீட்டில் கேது. அப்பாவோட உடல்நிலை, மூத்த குழந்தையோட உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. தொண்டை வயிறு கண்டிப்பாக பார்த்துக்கணும். நான் போன தடவையே சொன்னேன், கன்னிராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ராசி பலனாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கோல்டில் மாட்டுவீங்கன்னு சொன்னேன். ஜனவரி மாதமும் அதே தான் நடக்கும். அதனால் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் இஎன்டி பிரச்சனை, த்ரோட்டு பிரச்சனை, ஹீட்டு, ட்ரை காஃப், தொண்டைக்கிட்ட ட்ரை காஃப்ல இருக்குது. 4ஆம் இடம்லாம் இதை இங்கிருந்து இங்கே இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல வந்து அந்த வீட்டு அதிபதியோட பார்வை, அந்த வீட்டில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வயிறு உபசமாக இருக்கிறது, எதை சாப்பிட்டாலும் ஏதோ போதுண்டா சாமின்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுலாம் இருக்கும். செவ்வாய் சூரியனோட காம்பினேஷனில் இருக்கனால கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க. திடீர்னு கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, அது சாப்பிட்றலாம் கோல்டில் மாட்டிப்பீங்க. சும்மா போயிட்டு வந்துருப்பீங்க அங்கேருந்து. ஏன்னா கூட இருக்கக்கூடிய பிளானட்னு ஒன்று இருக்குல்ல, அது செவ்வாய், அது சூரியன், ஆல்மோஸ்ட் சுக்கிரன், இவங்களோட சேரக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது கொஞ்சம் குளிர்ச்சியும் கோல்டும் சேரும்போது ஹீட்டை கலப்பி விட்டுரும் உடம்புல. அதனால் கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. சனியெல்லாம் எண்ணெய் தான். என்ன மேடம் இதெல்லாமா? இதுதாங்க காரகத்துவம். இந்த மட்டும் பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், போதும். நிறைய எண்ணெய் வச்சுக்கோங்க. இல்லையா யாருக்காவது எண்ணெய் வாங்கி கொடுத்துரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய முதல் 5 மாதங்கள் மேக்சிமம் நிறைய தேங்காய் எண்ணெயையும் நல்லெண்ணெயும் பயன்படுத்துங்கள். உணவில் பயன்படுத்துங்க. நிறைய தேங்காய் எண்ணெயை தலைக்கு, மூஞ்சிக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் பூசிக்கோங்க. அடுத்தவர்களுக்காக இல்லை, நமக்காக இதெல்லாம் பண்ணுங்க. யாருக்காவது வாங்கி கொடுங்க. கோயில்களில் விளக்கு வைக்க எண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ண கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 11ஆம் இடத்துல வந்து குரு அமர்தல். எப்பயுமே நான் சொன்னேன், 11ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு பிளானட் 11ஆம் இடத்துல இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. அப்போ குருவே வந்து அதுவும் உச்ச குருவா வந்து அமரும் போது கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லவா வேணும்? இது வரைக்கும் கிடைக்காத பெயர், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி. நேற்று வரைக்கும் இப்படி இருந்தா இன்னைக்கு என்ன இப்படி ஆயிட்டா? ஏன் கூட தானே சுத்திட்டு இருந்த செவ்வாழை, உனக்கா இந்த யோகன்ற மாதிரி அடுத்தவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூன் மாசத்துக்கு மேல மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. அது வரைக்கும் செயலிலும் செயல்பாட்டிலும் நிதானம் தேவை தேவை தேவை. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளாதீர்கள். யாருக்கிட்டையும் வாயை வச்சுக்காதீங்க, யாருக்கிட்டையும் அம்புத்தும்பு வச்சுக்காதீங்க, யாரையும் பேசாதீங்க. நீங்கள் ஒன்று பேசினா அவங்களுக்கு ஒன்று போய் கேட்கும். நம்ம பிரச்சனையே கிடையாது, மற்ற 9 பிளான்ட்டோட பிரச்சனை. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, முதல் மாசமும் சரி, ஏன்னா ஆரம்பிக்கும் போதே 4ஆம் இடம் வித்யாஸ்தானத்துல வந்து இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. வாவ், நான் தான் லீடர் இந்த தடவை அப்படின்னு பிள்ளைங்க வந்து சொல்லுதா இல்லையான்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜனவரி மாதமே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சரியான அமைப்பு. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, கெத்தாக இருப்பீங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஏதோ ஒரு கெத்து, ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும். அது கூட இருக்கவங்க சப்போர்ட்டா, கடவுளோட சப்போர்ட், அப்படி தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு 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 மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கையும் வரும். என்ன நீங்கள் சாமியை கும்பிட்டாலும் சரி, சாமியை கும்பிட்டாலும் சரி, கடவுளோட விஷயம் என்ன தெரியுமா? அவர் காப்பாற்றுறதா. நீங்கள் வந்து சல்யூட் அடித்தாதான் உங்களை காப்பாற்றுவேன்றதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வந்துருவ கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி, பெருமாளுடைய எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. முருகனுடைய எனர்ஜி அதுக்கு மேலே இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை, ஏன்னா சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் கலந்து புதனோடு அமர்ந்து, அதுவும் காலபுருஷனோட 9ஆம் வீடு, உங்களுக்கு 4ஆம் வீடு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்னிராசிக்காரர்களுக்கு. அங்கேருந்து குரு தான் வீட்டை தானே இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த அமைப்பெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம். தன்னோட இன்னொரு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு குரு. இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகனுடைய பிரசாதம் இந்த தடவை உங்கள் கையில் கிடைக்குங்க. நீங்கள் போயிட்டு வருவீங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. தண்ணி இருக்கிற இடம், கடல் இருக்கிற இடம், மலை இருக்கிற இடத்துக்குலாம் இந்த தடவை கன்னிராசிக்காரங்க ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. போட்ட பிளான்லாம் போக முடியாமல் போயிருக்கும். இல்லாட்டி இந்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஜனவரி மாதமே தாராளமாக இருக்குது. முதல் ஒரு 5 மாதங்கள் ஆரோக்கியத்திலும், அடுத்தவரிடம் பழகுவதிலும், அடுத்தவரை நம்புவதிலும் கவனம் தேவை. அடுத்த 6 மாதம் நான் சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே.
கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் தான் சொன்னேன், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேரும். அதே சமயம் குன்றிருக்கும் தூரம்லாம் குமரன் இருப்பான். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்று மேலே இருக்கக்கூடிய குமரனை போய் வழிபாடு பண்ணி விட்டுவார்கள். முடிஞ்சால் நல்லெண்ணெய் கொடுத்து ஒரு விளக்கு போட்டுவாங்க கன்னிராசிக்காரர்களை. போட்டு வர செவ்வாய் ஓரையில் நல்லெண்ணெய் கொடுத்து விளக்கு போட்டு வர கன்னிராசிக்காரர்களுடைய கடனும் கவலைகளும் கண்ணுக்கு முன்னாடியே காணாமல் போவதை நீங்கள் உணர்வீர்கள். ஓகே, இந்த தடவை என்ன கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலர் உங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே சமயம் பிங்க் கலர் உங்களுக்கு பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே இந்த 2 கலரையும் அதிகமாக பண்ணுறது லைட் கலர்னு சொல்லக்கூடிய இந்த க்ரீம் கலர், ஸ்கை ப்ளூ கலர், இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். கொஞ்சம் பிளாக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவே கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கை லைட்டாக அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஃபுல் பிளாக் வேணாம், மற்றபடி பிளாக் லைட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய லக்கை கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. வாகனங்களில் வெளியூர் வெளியிடங்கள் நைட்டு இரவு நேர டிராவலில் போயிட்டு வரதுல கவனம், தேவையில்லாத விபத்துகள் வரலாம். இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். மற்றபடி எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன்கார காத்திருக்கிறது இந்த 2026 ஆங்கில புத்தாண்டில்.